தமிழகத்தில் அதிகரித்து வரும் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும், அதற்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையிலும் புதிய த.வெ.க. அரசு தனது தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அதிரடியான நிதியுதவி திட்டங்களை அறிவித்திருந்தது. 2031ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தை மின்சார வாகன பயன்பாட்டில் முதன்மை மாநிலமாக மாற்றுவதை இலக்காக கொண்டு இந்த வாக்குறுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மின்சார வாகன ஓட்டிகளின் மிகப்பெரிய கவலையான சார்ஜிங் உள்கட்டமைப்பு பற்றாக்குறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க த.வெ.க. இலக்கை நிர்ணயித்துள்ளது. வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் தமிழகம் முழுவதும் முக்கிய நெடுஞ்சாலைகள், நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களை இணைக்கும் வகையில் 20,000 அதிவேக மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் தங்களது மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்க்க இந்த சிறப்பு நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொதுவான இ.வி. சார்ஜிங் உள்கட்டமைப்புகளை உருவாக்கும் குடியிருப்போர் நல சங்கங்களுக்கு திட்ட செலவில் 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை அரசு தரப்பில் மானியமாக நிதியுதவி வழங்கப்படும். மின்சார வாகனங்களின் வருகையால் பாரம்பரிய பெட்ரோல், டீசல் வாகன மெக்கானிக்குகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த தொலைநோக்கு திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மெக்கானிக்குகள் தங்களது திறனை மேம்படுத்தி நவீன இ.வி. மெக்கானிக்குகளாக மாறுவதற்கு தேவையான அதிநவீன பயிற்சிகள் வழங்கப்படும். இந்த பயிற்சியை பெற்று புதிய தொழில் தொடங்க ஏதுவாக ஒவ்வொரு மெக்கானிக்கும் ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்படும். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய த.வெ.க. அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் மற்றும் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஜூலை முதல் வாரத்தில் கூடவுள்ள சூழலில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் இந்த இ.வி. கொள்கை சார்ந்த அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக நிதி ஒதுக்கீட்டுடன் செயல்பாட்டிற்கு வரும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துள்ளனர்.